மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்க மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் பார்க்கிற ஒரு விஷயம் என்ன சொன்னா, இப்ப இருக்கிற ஒரு அப்டேட் உண்டு. அதாவது ஃபார்மர்ஸுக்கு, விவசாயிகளுக்கு தற்போது இலங்கையில டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்கு. என்னன்னு சொன்னா, இப்ப இருக்கிற மானியங்கள் தொடர்பான விஷயங்கள், அதாவது நிதி மானியம் மற்றது உர மானியம், இது போன்ற விடயங்கள், அதாவது கமநல சேவைகள் நிலையங்களோட தொடர்பு இருக்கிற விடயங்கள், அதாவது விவசாயிகளுக்கும் கமநல சேவைகள் நிலையங்களுக்கும் இடையிலான தொடர்பை இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சியாகவும் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாகிற வகையில ஒரு வெப்சைட் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கு. அந்த வெப்சைட் பேர் farmer.net.lk என்ற வெப்சைட் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கு. இந்த வெப்சைட் மூலமா என்ன செய்யலாம் ஃபார்மர்ஸ் சொன்னா, விவசாயிகள் அனைத்து விதமான வேலைகளையும் செய்யக்கூடிய மாதிரி, அதாவது பெரும்பாலான விடயங்கள்னு இந்த வெப்சைட் மூலமாக செய்யக்கூடிய ஒரு வசதியை டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்து. அப்ப இதுல முதல்ல கமநல சேவைகள் திணைக்களம் விவசாயிகள்ட்ட எதிர்பார்க்கிற விடயம் என்னன்னா, இதை நீங்க பதிவு செய்யணும். விவசாயிகள் இந்த போர்ட்டல், இந்த வெப்சைட்டை நீங்க யூஸ் பண்றாங்கன்னா அதை நீங்க முதலாவது பதிவு செய்ய வேண்டியது உங்களோட கடமையாக காணப்படும். நீங்க இதை பதிவு செஞ்ச பிறகு அதில் இருக்கிற வசதிகள் அனைத்தையும் நீங்க பயன்படுத்தக்கூடிய மாதிரி. இது உங்களுக்கு அலுவலகத்துக்கு நீங்க சென்று, அதாவது விவசாய கமநல சேவைகள் நிலையத்துக்கு சென்று நீங்க செய்யக்கூடிய வேலைகளை இன்னும் இலகுவாக்குற வகையில இதை செஞ்சிருக்காங்க. எனவே எல்லா ஃபார்மர்ஸையும், எல்லா விவசாயிகளையும் இதுல ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி இப்ப கமநல அபிவிருத்தி திணைக்களம் தற்போது சொல்லியிருக்கு. எனவே எல்லா விவசாயிகளும் இதை நீங்க பதிவு செய்து கொள்ளுவோம். இப்ப இந்த பதிவு சம்பந்தமான விடயங்கள்ல இந்த வெப்சைட்ல எப்படி பதிவு செய்யறங்கிற விடயத்தை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி செய்யறங்கிறது ஒரு சின்ன ஒரு கைடன்ஸா தரதுக்கு விரும்புகிறேன். நீங்க தொடர்ச்சியா வீடியோ பார்க்கறது மூலமா இந்த farmer.net.lk எப்படி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்றது மூலமா நீங்க என்னென்ன சேவைகளை பெறலாம்ங்கிற விடயங்களை இந்த வீடியோ மூலமா நீங்க அறிஞ்சு கொள்ளலாம். வாங்கும் எப்படி இதை நீங்க பதிவு செய்யலாம் ஒரு விஷயத்தை உங்களுக்கு செய்முறை விளக்கத்தோட நான் இதுல தரேன். அநேகமா எல்லாரும் போனை தான் யூஸ் பண்ணுவீங்க. அந்த வகையில போன் மூலமா, போன்ல இருந்து எப்படி நாம இதை ரெஜிஸ்டர் பண்ணலாம்ங்கிற விஷயத்த ஆரம்பத்துல இருந்து பார்க்கலாம். இப்ப நீங்க இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களோட போன்ல இது கட்டாயம் இருக்கும். குரோம் சொல்லி ஒரு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஒன்று இருக்கும். அது கூகுள் குரோம் சொல்லி நீங்க படத்துல பாத்தீங்கன்னு சொன்னாலே விளங்கும் எதுன்னு சொல்லி ஹைலைட் பண்ணிக்கிறத பார்த்துக்கோங்க. அதை நீங்க ஃபர்ஸ்டா கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கான அட்ரஸ் பார் திறக்கும். அப்ப அந்த அட்ரஸ் பார்ல இங்க ஸ்கிரீன்ல தெரிற மாதிரி www.farmer.net.lk சொல்லி நீங்க டைப் பண்ண வேண்டி இருக்கு. நீங்க டைப் பண்ண உடனே இப்படியான ஒரு வெப்சைட் ஒன்று உங்களுக்கு வரும். இப்படி ஒரு கிரீன் கலர்ல, பச்சை கலர்ல இப்படி ஒன்று வரும். இப்ப இதுல 3 மொழிகள்லையும் நீங்க இதை யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க மேல இருக்கிற அந்த கோடு மூணு கோடையும் கிளிக் பண்ணலன்னா உங்களுக்கு எந்த மொழியில வேணுங்கிறது கேட்கும். நீங்க தமிழ் வேண்டா தமிழ், ஆங்கிலம் வேண்டா ஆங்கிலம், சிங்களம் வேண்டா சிங்களத்தை கொடுக்கலாம். இப்ப நான் தமிழை செலக்ட் பண்ணிக்க. தமிழை செலக்ட் பண்ண உடனே அடுத்ததாக 2 விடயங்கள் இங்க வரும். ஒன்று உள்நுழை சொல்லி ஒன்று வரும், அடுத்தது பதிவு செய்யுங்கள் சொல்லி வரும். உள்நுழை சொல்ல விஷயம் என்னன்னா, நீங்க ஏற்கனவே பதிவு செஞ்சிருந்தீங்கன்னா farmer.net.lk ஏற்கனவே பதிவு செஞ்சிருந்தீங்கன்னா அதை நீங்க யூஸ் பண்ணணும். புதுசா பதிவு செய்யப்படலைன்னா பதிவு செய்யுங்கள்ங்கிறத யூஸ் பண்ணணும். ரைட். இப்ப நாம போறது அடுத்தது பதிவு செய்யுங்கள்ங்கிறது. ரைட். ஏற்கனவே அது வந்தோடனே பதிவு செய்யுங்கள் தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல பிரதான கேட்கப்படுற விடயம் உங்களோட அடையாள அட்டை இலக்கம் இது கேட்டிருக்கு. நீங்க ஏற்கனவே சப்சிடி அதாவது உர மானியத்துக்கோ இல்லாட்டி நிதி மானியத்துக்கோ நீங்க விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட என்ஐசி நம்பர் நீங்க தரவை உள்ளிட்ட உடனே என்ன நடக்கும்னு சொன்னா, என்ஐசி தரவை நீங்க உள்ளிட்ட உடனே ஒரு டிக் மார்க் கொண்டு வரும். வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் பண்ணுதுன்னா, ஏற்கனவே கமநல அபிவிருத்தி திணைக்களத்துல தரவு தொகுதியில உங்களோட பேரும் உங்களோட விவரங்களும் ஏற்கனவே இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ஐசி நம்பர்ஸ், அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளிட்ட உடனே என்ன நடக்கும்னா உங்களோட பேரும் முகவரியும், அதுல கேட்கப்படுகிற பேரும் முகவரியும் ஆட்டோமேட்டிக்காவே, அதாவது தானாகவே அதுல திரையில தோன்றும். இங்கே இருக்கிற மாதிரி அது நடக்கும். இது 3 வந்தது பிறகு 4வது விஷயம் பிரதானமா முக்கியமான ஒரு விஷயமா காணப்படும். தொலைபேசி எண். தொலைபேசி இலக்கத்தை நீங்க கட்டாயம் உள்ளிட வேண்டி இருக்கு. உங்களோட நீங்க பாவிக்கிற தொலைபேசி இலக்கத்தை உள்ளிட வேண்டி இருக்கு. இதுல ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன்னா,
நீங்க இந்த தொலைபேசி இலக்கத்தை உள்ளிடக்குள்ள நீங்க வேறொரு தொலைபேசி இலக்கத்தை உள்ளிடுறீங்கன்னு சொன்னா அந்த தொலைபேசியானது உங்களுக்கு கிட்ட இருக்கும். என்னன்னு சொன்னா அதுல ஒன் டைம் பாஸ்வேர்டுன்னு சொல்லி OTP சொல்லி ஒன்று ஒரு நம்பர்ஸ் ஒன்று வரும். அந்த நம்பரை உடனடியாக 5 நிமிஷத்துக்குள்ள உள்ளிட வேண்டி இருக்கும். அப்ப நீங்க அந்த மொபைல் போன் உங்களுக்கு கிட்ட இருக்கணும், உங்களுக்கு அருகிலே இருக்கும். அப்படி இல்லாட்டி அந்த வார OTP-யை அந்த உரிய நபர் அந்த மொபைல் நம்பர் யாருக்கிட்ட இருக்கோ அவர் உங்களுக்கு உடனடியாக தரக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த OTP சொல்றது 5 நிமிஷத்துக்கு செல்லுபடி ஆகக்கூடிய இருக்கும். நீங்க எந்த நம்பரை கொடுக்கல, எந்த மொபைல் நம்பரை கொடுக்கலோ அதுக்கு எக்ரேரியன்ல இருந்து ஒரு OTP பாஸ்வேர்டு ஒன்று வரும். 6 இலக்கங்களை கொண்ட ஒரு நம்பர்ஸ் ஒன்று அந்த SMS-ல இருக்கும். அந்த SMS-ல இருக்கிற அந்த 6 இலக்க நம்பர்ஸை நீங்க இதுக்குள்ள உள்ளிடணும். இந்த 6 பாக்ஸுக்குள்ளேயே நீங்க அந்த நம்பரை டைப் பண்ணணும். அதாவது உங்களுக்கு தந்திருக்கிற காலம் 5 நிமிஷம். அந்த OTP உங்களோட SMS-க்கு வந்து 5 நிமிஷத்துக்குள்ள இதை உள்ளிடணும். அப்படி இல்லாட்டி அது எக்ஸ்பயர்ட் ஆகும். நீங்க திரும்ப என்ன பண்ணுச்சுன்னா திரும்ப ரீசெண்ட் பண்றதுக்கு, அதாவது திரும்ப அதை கேட்டு திரும்ப ஒரு தரம் SMS பண்ண வேண்டி இருக்கு. அது கீழே அந்த பச்சைக்கு கீழே இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இருக்கும் அது ரீசெண்ட் OTP சொல்லி இருக்கும். அப்படி இல்லாட்டி நீங்க அந்த 5 நிமிஷத்துக்குள்ள இந்த உள்ளிட்டீங்கன்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா வெரிஃபை OTP-ங்கிறத கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட போன் நம்பர் ஆனது வெரிஃபை ஆகும். ரைட், உங்களோட போன் நம்பர் வெரிஃபை ஆயிட்டுன்னு சொன்னா போன் நம்பர் வெரிஃபை ஆயிட்டுன்னு சொன்னா அடுத்த பேஜ் ஆனது ஓபன் ஆகும். அது என்னன்னு சொன்னா பாஸ்வேர்டை கிரியேட் பண்றதுக்கானது ஓபன் ஆகும். இதுல பாஸ்வேர்ட் 6க்கு குறையாத டிஜிட்ஸ்லயோ இல்லாட்டி வேர்ட்லயோ இருக்கணும், இல்லாட்டி 2 மிக்ஸ் பண்ணி இருக்கலாம். 6 நம்பர்ஸும் குறையாம இருக்கும், அதாவது 6 கேரக்டர்ஸ் இருக்கும். அப்ப நீங்க பாஸ்வேர்டுங்கிற கொள்ளத்துக்குள்ள நீங்க பாஸ்வேர்ட் அடிக்கணும். அதுக்கு பிறகு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுங்கிறதுக்குள்ள அதே பாஸ்வேர்டை நீங்க திரும்ப அடிச்சிங்கன்னு சொன்னா கீழே இருக்கிற ஆப்ஷன் கீழே கிரியேட் அக்கௌண்ட் சொல்லி அதை நீங்க கொடுக்கலாம். கிரியேட் அக்கௌண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க சரியா செஞ்சு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தா அடுத்தது என்ன நடக்கும்னா உங்களோட ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரியுடைய டேஷ்போர்டை வந்து ஓப்பன் ஆகும். அவ்வளவுதான் இருக்கிற விஷயம். அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணீங்கன்னு சொன்னா அடுத்தது உங்களோட யூசர் நேம், உங்களோட NIC நம்பர், பாஸ்வேர்டு இதை வச்சு நீங்க திரும்ப திறக்கலாம். அப்ப அதுக்கு முன்னிப்பே இதை செஞ்சு பாஸ்வேர்டு ஓபன் பண்ணீங்கன்னு சொன்னா அடுத்தது என்னன்னா உங்களோட ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி ஆனது ஓபன் ஆகும். இந்த ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரிக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு. ஃபார்மர்ஸுக்கு சேவையா, அதாவது ஆன்லைன்ல டிஜிட்டல் சேவைகளா வழங்கக்கூடிய நிறைய விடயங்கள் அதுக்குள்ள காணப்படுது. அதுல ஒவ்வொன்றா பார்க்கலாம்.